بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد حياكم الله الحمد لله புதிய வகுப்பு நவாகிதுல் இஸ்லாம் ஒருவரின் இஸ்லாமை முறிக்கும் காரியங்கள் அல்லாஹ் நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபிக்கும் இதுவும் மிக முக்கியமான ஒரு நூல் அடிப்படை கொள்கை நூல்களை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம் பயின்று கொண்டு வருகிறோம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இதேபோல் கிதாபு தௌஹீதுடைய புத்தகம் சலாசத்துல் உசூல் 3 அடிப்படைகள் கவாயிதுல் அர்பஆ 4 சட்டங்கள் அதை தொடர்ந்து இப்போது நவாகிதுல் இஸ்லாம் இஸ்லாத்தை முறிப்பவைகள் இந்த 10 விஷயங்கள் ஏதாவது ஒன்று 10 அல்ல ஏதாவது ஒன்று அதிலே அவர் வந்துவிட்டார் என்றால் அவருடைய இஸ்லாம் என்ன ஆகிவிடும் இல்லாமல் ஆகிவிடும். இது 10 மட்டும்தான் இருக்கின்றதா என்றால் கிடையாது. மிக முக்கியமான ஒரு 10ஐ நூலாசிரியர் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். 10 மட்டும்தான் என்றால் கிடையாது, 10ற்கு மேல் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான 10 என்றால் இதை சொல்கிறார்கள். நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். யார் நூலாசிரியர்? இத்துணை வகுப்புகளாக படிக்கக்கூடிய அதே நூலாசிரியர் தான் இதற்கும் நூலாசிரியர். ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் சுலைமான் தமீமி ரஹிமஹுல்லாஹு தஆலா, இந்த மாபெரும் அந்த இமாம் அவர்களுடைய புத்தகம்தான் தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு நூல்களாக. அதன் ஒரு நூல் தான் இந்த சிறிய நூல் நவாகிதுல் இஸ்லாம். நேரடியாக வகுப்பிற்கு செல்வோம். நவாகிதுல் இஸ்லாமி அஷரா, ஒருவரின் இஸ்லாமை முறிக்கும் காரியங்கள் அறிந்து கொள்வீர். இல்ம், ஒருவரின் இஸ்லாமை முறிக்கக்கூடிய மிக முக்கிய காரியங்கள் 10. அந்த 10ல் முதலாவது அல்லாஹ் நடிகார்கள். அதே போல் இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த வகுப்பு சற்று விளக்கமாக இருக்க போகிறது. நம்முடைய அன்றாட வகுப்புகள் அல்லாமல் ஒரு அளவிற்கு தஃசீலோடு, அதாவது ஒரு அளவிற்கு தெளிவான விளக்கத்தோடு படித்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்மால் என்ன செய்து கொள்ள முடியும், முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் அதனால் அல்லாஹ் நடிகார்களே ஒரு சில விஷயங்கள் மிக முக்கியமாக வர இருக்கிறது. அதை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். நாம் இதற்கு முன்னால் படித்த கவாயிதுல் அர்பஆ, கிதாபு தௌஹீத், 4 சட்டங்கள், ஏகத்துவத்தை பற்றி நோன்பிலே படித்த அந்த வகுப்புகள், மேலும் சலாசத்துல் உசூல் 3 அடிப்படைகள், இது அனைத்தும் இதோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அதனால் இதற்கும் அதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்போடு பயணம் செய்ய வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் நடிகார்களே, இந்த வகுப்புடைய விளக்கம் யாருடைய விளக்கம்? இந்த வகுப்பினுடைய விளக்கம் முழுவதுமாக, இந்த நூலில் வரப்போகக்கூடிய விளக்கம் முழுவதுமாக நம்முடைய ஆசிரியர் ஷேகுனா அரஃபாத் இப்னு ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்க உரையிலிருந்து தான் நாம் முழுவதுமாக படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய ஹயாத்தை நீட்டம் செய்யட்டும். அல்லாஹ் அவருடைய மேலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஹயாத்தில் இந்த கல்விக்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொண்டை மென்மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பரக்கத் செய்யட்டும். அவருடைய குடும்பத்தார்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு, அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யட்டுமாக. நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். அல்லாஹ் நடிகார்களே, முதல் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் என்ன சொல்கிறார்கள் நூலாசிரியர்? முதலாவது, உயர்ந்தவனாகிய அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளில் இணை வைப்பது, அஷ்ஷிர்க். இதை தெளிவாக பல விஷயத்தில் பார்த்துவிட்டோம், படித்துவிட்டோம். புதிதாக நாம் எடுக்கப் போவதல்ல. ஆனால் இதில் ஒரு முராஜா, ஒரு ரிவிஷனை தவிர இதே தான் நாம் இத்தனை வகுப்புகளாக பார்த்து கொண்டு வந்தோம். என்னென்ன நூல்கள்? நோன்பிலே படித்தோம் கிதாபு தௌஹீத், 3 அடிப்படைகள், மற்றும் போன வாரம் படித்த 4 சட்டங்கள். இது அனைத்தும் இதில் தான் வருகிறது. பாருங்கள், இதற்கு ஆதாரம் உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வின் கூற்று வணக்க வழிபாடுகளை இணை வைப்பது ஷிர்காக இருக்கிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இந்த ஆயத்தின் அர்த்தம் நம் அனைவர்களுக்கும் தெரியும், உங்கள் கைகளில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், இதை தவிர எதையும் தான் ஆடியவர்களுக்கு மன்னிப்பான். இணை வைப்பிற்கு உதாரணம் என்ன சொல்கிறார்கள் நூலாசிரியர்? அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு அறுத்து பலியிடுவது, ஜின்கள் அல்லது கபர்களுக்கு அறுத்து பலியிடுவது போன்று. வெறும் இந்த இடத்திலே நூலாசிரியர் அறுத்து பலியிடுவதை பற்றி ஒரு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இப்போது வகுப்பிற்கு சொல்லுவோம். அல்லாஹ் நடிகார்களே, முதலில் தலைப்பெண்ண நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள். சரி,
இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்றால், முதலில் இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இதுதான் முதல் கேள்வி. இஸ்லாம் என்றால் என்ன? இதை 3 அடிப்படையில் படித்தோம். நான் அதுதான் சொன்னேன், நாம் படிக்கக்கூடிய அனைத்தும் முன் சென்ற பாடங்களோடு பின்னி பிணைந்திருக்கிறது, முன் சென்ற வகுப்புகளோடு நேரடி தொடர்போடு இருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன என்பது இஸ்லாத்தின் வரையறையை படித்தோம். அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத் வல் இன்கியாது லஹு பித்தாஅதி வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி வஹ்திஹி. இதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல பித்தௌஹீத், ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதை கொண்டு அல்லாஹ்விற்கு முழுவதுமாக தன்னை சமர்ப்பிப்பது. ஒரு அடியான் தன்னை சமர்ப்பிப்பான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம் பணிவான். அல் இஸ்லாம் பணிந்து, எவ்வாறு? ஏகத்துவத்தை கொண்டு அவனை மட்டுமே வணங்கி, வல் இன்கியாது லஹு பித்தாஅ, அவனின் கட்டளைகளை எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதை சிரம் தாழ்த்தி அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது. வல் இன்கியாது லஹு பித்தாஅ வல் இன்கியாது லஹு பித்தாஅதி வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி வஹ்திஹி, இணை வைப்பு மற்றும் இணை வைப்பாளர்களோடு தன்னை என்னப்படுத்துவது? துண்டித்துக் கொள்வது, தன்னை தூரப்படுத்துவது. இணை வைப்பை கொண்டும் இணை வைக்கக்கூடியவர்கள் பாருங்கள், இணை வைக்கக்கூடியவர்களை விட்டு தூரமாவது, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வது, என்று வாழ்வது இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்தின் வரையறை. ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ்விற்கு முழுவதுமாக சரணடைவது, அவனுக்கு பணிவது, அவனுடைய கட்டளைகளை சிரம் தாழ்த்தி நிறைவேற்றுவது, இணை வைப்பை எதிர்த்து இணை வைப்பாளர்களோடு தன்னோடு உறவாடாமல் அவர்களோடு தூரமாக இருப்பது. வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி வ அஹ்லிஹி. இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்று சொல்லவுடன் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் தான் இப்போது நாம் படிக்க இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன வித்தியாசம்? ஏனென்றால் இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்றால் அப்போது ஈமானை முடிக்கக்கூடிய காரியங்களாக இது வராதா? ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏனெனில் இந்த நூல் நவாக்கிதுல் இஸ்லாம், நவாக்கிதுல் ஈமான் இல்லை. அப்படியா? அப்படின்னா இஸ்லாம் வேறு ஈமான் வேறா, அல்லது இரண்டும் ஒன்றா? இந்த நூலில் நவாக்கிதுல் இஸ்லாம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நூலிற்கு இஸ்லாத்தை முடிக்கக்கூடியவைகள், பையன் ஈமானை முடிக்கக்கூடியவைகளாக இஸ்லாத்தில் இது இருக்காதா? அல்லாஹ்வின் அடியார் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இது என்ன விஷயம் என்றால், ஏனெனில் நாம் அனைவர்களுக்கும் தெரியும், தீனுடைய 3 படித்தரம் தான் என்ன? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இந்த 3 தீனுடைய 3 படித்தரம். இந்த 3ஐ தான் யார் கேட்டார்கள்? எதை வினவினார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடம் மல் ஈமான் மல் இஸ்லாம் உமல் ஈமான் உமல் இஹ்சான் என்று கேட்டார்கள். இந்த 3ஐயும் இப்போது கேட்கிறோம், இது இஸ்லாம் என்றால் இது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் தான், இது ஈமானை முறிக்காது என்று நாம் சொல்லுவோமா? அப்படி என்றால் அவர் இன்னும் முஃமினாகத்தான் இருக்கிறார். முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதெல்லாம் இஸ்லாத்தை முறித்து விட்டது என்றால், அப்படி என்றால் ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்களாக இது ஆகாது என்று நினைத்துக் கொள்வோமா? அல்லது ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருப்பது என்றால் இது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல, இது ஈமானைத்தான் முறிக்கும், அப்படி என்று நினைத்துக் கொள்வோமா என்று கேட்டால், இதற்கு கேள்வி என்னவென்றால், இஸ்லாமும் ஈமானும் ஒன்றா என்றுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டால் நாம் இந்த விஷயத்தில் தெளிவடைந்து விடுவோம். ஆனால் இதிலே அஹ்லு சுன்னா, சத்திய கொள்கையில் பயணிக்கக்கூடிய இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சத்திய கூட்டம், அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் வழி நிற்கக்கூடிய இந்த கூட்டம், இவர்களே இதில் மாறுபட்ட கருத்திலே இருக்கிறார்கள். 2 கூற்றுகள் இருக்கிறது இந்த இஸ்லாம், இந்த ஈமான் என்ற விஷயத்தில். என்னவென்றால், ஒரு சாரார் அஹ்லு சுன்னாவிலே ஒரு சாராரான உலமாக்கள் இஸ்லாமும் ஈமானும் ஒன்று என்று கூறுகிறார்கள். இஸ்லாம் தான் ஈமான், ஈமான் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் ஈமான், ஈமான் என்றால் இஸ்லாம். இதை யாரெல்லாம் கூறுகிறார்கள்? யார் கூறுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், மேலும்
இன்னும் சொல்ல போனால் மன் யரா அன்னல் ஈமான் வல் இஸ்லாம் வாஹிது மின் அஹ்லி சுன்னah மன் யுஃபர்ரிகு பைனஹுமா ஃபஹாதா খিলাஃபுன் ஃபில் ஹகீகத்தி அல்லதீன காலு பிமஅனா வாஹித். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை சொல்கிறார்கள். ஈமான் என்றால் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் ஈமான். இன்னும் சொல்ல போனால் முஹம்மது இப்னு நஸ்ர் அல் மர்வசி, இமாம் அல் மர்வசி ரஹிமஹுல்லாஹ் ஷாஃபி மذஹபுடைய ஒரு மாபெரும் ஒரு இமாம் அவர்களும் இதை தான் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்னு மந்தா, இப்னு அப்துல் பர் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு சில உலமாக்கள் ஈமானும் இஸ்லாமும் ஒன்று. ஆனால் அதே சமயம் இதற்கு இன்னொரு கூற்று இருக்கிறது. இவர்கள் தான் பெரும்பாலான சலஃபுகள், முன் சென்ற உலமாக்கள், இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய முன் சென்ற உலமாக்கள் பெரும்பாலானவர்கள் இந்த இரண்டாவது நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்ன? இஸ்லாம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு. எப்போது? சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாத்தையும் ஈமானையும் நீங்கள் சேர்த்து சொன்னால் அப்போது இஸ்லாம் என்பதற்கு தனி அர்த்தம் இருக்கிறது, ஈமான் என்பதற்கு தனி அர்த்தம் இருக்கிறது. எப்போது இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தனியாக, அப்போது அது எதை குறிக்கும்? ஈமானையும் குறிக்கும். எப்போது ஈமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போது அது எதை குறிக்கும்? இஸ்லாத்தையும் குறிக்கும். ஆனால் இஸ்லாத்தையும் ஈமானையும் சேர்த்து பேசும்போது தனித்தனியான அர்த்தங்கள். இதை ஷேக் அவர்கள் அழகாக விளக்குகிறார்கள். இஸ்லாமை பற்றி தனியாக பேசுகிறீர்கள் என்றால், ஈமானை பற்றி எல்லாம் பேசவில்லை அந்த இடத்தில், வெறும் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீர்கள், அப்போது எதை குறிக்கும்? அது ஈமானையும் குறிக்கும். ஈமானை பற்றி தனியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அப்போது எதை குறிக்கும்? இஸ்லாத்தையும் குறித்துவிடும். ரெண்டத்தை பற்றி பேசுகிறீர்கள், ரெண்டத்தையும் பற்றியும் ஒரே நேரத்தில் பேசுகிறீர்கள் என்றால் அப்போது என்ன விஷயம்? இஸ்லாத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஈமான் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக நவாகிதுல் இஸ்லாம், வெறுமன இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் தனியாக சொல்கிறேன். இஸ்லாத்தை, ஈமான் இப்போது பேசுகிறேனா? ஈமான் என்ற வார்த்தை என் வாயில் வருகிறதா? வரல. அப்படி என்றால் இது எதை குறிக்கும்? ஈமானையும் குறிக்கும். புரிகிறதா? அப்போது என்றால் இது எதை குறிக்கும்? ஈமானையும் குறிக்கும். நவாகிதுல் ஈமான், ஈமானை அளிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி நான் எதுவும் கூறவில்லை, அப்போது இதை குறிக்கும், இஸ்லாத்தையும் குறிக்கும். ஆனால் ரெண்டத்தையும் ஒரு சேர நீங்கள் யாரிடமாவது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆதாரம் வருகிறது பின்னால். ஒரு சேர ஒரே நேரத்தில் இஸ்லாமையும் கொள்கிறீர்கள், ஈமானையும் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் என்ன? இதற்கு ஒரு அர்த்தம், இதற்கு ஒரு அர்த்தம். அதுதான் இஸ்லாம் என்றால் 5 தூண்கள், ஈமான் என்றால் 6 தூண்கள். இதையெல்லாம் சலாசத்துல் உசூலிலே 3 அடிப்படைகளே தெளிவாக படித்தோம். அதனால தான் சொல்கிறேன், இது தொடர் வகுப்புகள், இது கல்வி வகுப்பு. 8 மாத 6 மாத கால பயணம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு வகுப்பும் என்னது தொடர்பு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முதல் விஷயமாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆராபுகளை பற்றி, அதாவது ஊரிலிருந்து ஒதுக்கிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்களில் ஆராபி என்று சொல்லுவோம். அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? காலத்தில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாகின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும். பாருங்கள், ஆராபுகள் என்ன சொன்னார்கள்? அந்த அரபிகள், அந்த ஆராபுகள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொல்லாதீர்கள், நீங்கள் அஸ்லம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று சொல்லுங்கள். இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் எது வரவில்லை? ஈமான் வரவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேறுபாடு வருகிறதா இந்த இடத்திலே? ஏன் வேறுபாடு வருகிறது? இரண்டும் ஒரே நேரத்தில் பேசப்படுகிறது, இரண்டும் ஒரே நேரத்தில் பேசப்படுகிறது. இந்த ஆயத்தில் ஈமானும் சொல்லப்படுகிறது, இஸ்லாமும் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே வெவ்வேறு அர்த்தம். அதனால் தான் அந்த ஆராபிகள் என்ன, அவர்கள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்கள், அவ்வளவுதான். ஆனால் வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களிடம் அந்த ஈமான் முழுமையாக என்ன செய்யவில்லை? உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவவில்லை, ஏறவில்லை. இஸ்லாம் தான், இஸ்லாத்தில் வந்திருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் ஈமான் உங்களிடம் என்ன செய்யவில்லை? வரவில்லை. வித்தியாசம் வருகிறதா? இப்போது வருகிறது. ஏன்? ஒரே நேரத்தில் பேசப்பட்டால் இஸ்லாம் ஈமான் ரெண்டும் ஒரே நேரத்தில் பேசுகிறோம் என்றால்
இது வேறு இது வேறு. ஒரே நேரத்தில் பேசாமல் வெறும் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள் எதையும் குறிக்கிறீர்கள்? ஈமானையும் குறிக்கிறீர்கள். இன்னும் எடுத்துக்காட்டுகள் வருகிறது பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹதீஸ் ஜிப்ரீல். ஹதீஸ் ஜிப்ரீல் என்ன? ஹதீஸ் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள்? இஸ்லாம் என்னவென்று கேட்டார். பின்பு ஈமான் என்ன கேட்டார். ரெண்டத்திற்கும் ஒரே பதிலாக கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர். இஸ்லாம் என்னவென்று கேட்டார்கள், ஈமான் என்னவென்று கேட்டார்கள். ரெண்டத்திற்கும் என்ன பதில் கொடுத்தார்கள்? வெவ்வேறு பதில்கள். அப்படி என்றால் என்ன? ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டால் இதற்கு தனி அர்த்தம், இதற்கு தனி அர்த்தம். இதுவும் ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள் ஹதீஸ் ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஹதீஸை ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள். ஒரே நேரத்தில் இஸ்லாம் ஈமான் இரண்டும் கூறப்பட்டால் இஸ்லாம் வேறு ஈமான் வேறு. இன்னும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள், இதுதான் சவாபாகவும் இருக்கிறது. இதுதான் சரியான கூற்று. இஸ்லாமும் ஈமானும் ஒரே வார்த்தைகள் அல்ல. தனித்தனியாக சொல்லப்பட்டால் இஸ்லாத்திற்கு ஈமான் உதவி செய்து விடுவார், ஈமான் தனியாக சொல்லப்பட்டால் ஈமானுக்கு இஸ்லாம் உதவி செய்து விடுவார். புரிகிறதா? இதுதான் சரியான கூற்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் வேறு ஈமான் வேறு. ஏனெனில் வசனங்கள் இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆனால் தனியாக பேசினீர்கள் என்றால் அது இன்னொரு ஒன்றை குறிக்கும். ஒரு ஹதீஸை பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல் கைஸ் என்ற ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத் செய்கிறார்கள். என்ன வசியத் செய்கிறார்கள்? அமுருக்கும் பில் ஈமானி பில்லாஹி வஹ்தஹ். அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மறுபடி கேட்கிறார்கள். கால லஹும் அத்ததுரூன மல் ஈமானு பில்லாஹ். அல்லாஹ், நல்ல கவனியுங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றால் என்ன ஒன்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். என்ன பதில் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அவர்கள் என்ன கூறினார்கள் அதற்கு? அல்லாஹு ரசூலுஹு அலம். அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரை அறிந்திருக்கிறார்கள் ஈமான் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ் வ ஸௌமு ரமதான் என்று எதை பற்றி சொல்கிறார்கள்? இஸ்லாம், அர்கானில் இஸ்லாமில் வரக்கூடிய அந்த இஸ்லாத்தை எதற்கு பதிலாக சொல்கிறார்கள்? ஈமானுக்கு பதிலாக சொல்கிறார்கள். ஏன்? ஈமான் தனியாக கூறப்பட்டிருக்கிறது, ஈமான் தனியாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இஸ்லாமும் அடங்கும் என்பதற்கு ஆதாரம் ஈமான் என்று கேட்டதற்கு பதில் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அந்த 6 ஈமானை சொன்னார்களா? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது, மலக்குகளை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, அதை சொன்னார்களா? பதிலாக எதை சொன்னார்கள்? 5 தூண்களான இஸ்லாத்தின் 5 தூண்களை சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, தனியாக கூறப்பட்டால், தனித்தனியாக, அதாவது இது ஒரு நிறத்தில் கூறப்பட்டால் அது ஈமானையும் குறிக்கும், சேர்த்து கூறப்பட்டால் இரண்டிற்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது இஸ்லாமும் ஈமானும் உள்ள அந்த வேறுபாடை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், என்ன இந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முதல் காரியம்? அஷ்ஷிர்க். ஷிர்க் என்றால் என்ன? ஷிர்க் என்றால் என்ன? மா மஅனா ஷிர்க்? பதில் சொல்ல உங்களிடம் தான், யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இணை வைப்பு என்றால் என்ன? நாம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் எதை மார்க்கம் என்ற அந்த வணக்க வழிபாடுகளை மார்க்கமாக்கினானோ அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹோடு சேர்த்து பிறர்களுக்கு, மற்றவர்களுக்கு வழங்குவது. இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே சென்றால் இந்த இணை வைப்பு என்பது ருபூபியத்திலும் இருக்கின்றது. நாம் பார்ப்பது உலூஹியத், அதுதான் மெயின், அதுதான் முக்கியம் இபாதத்துக்கு. ஆனால் அதே சமயம் எதிலே இருக்கும்? ருபூபியத்திலும் இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், சொற்பமானவர்கள். அதே போலத்தான் ருபூபியத், உலூஹியத், அஸ்மா வ சிஃபாத், இது மூன்றும் தௌஹீத். இந்த மூன்றிலும் இணை வைப்பு இருக்கவே கூடாது, அறவே கூடாது. அதில் முக்கியமாக இதில் உலூஹியத், வணக்க வழிபாடுகள். ருபூபியத் என்றால் என்ன? ருபூபியத் என்றால் சென்ற வார வகுப்பு. ருபூபியத் என்றால் என்ன? ருபூபியத் என்றால் என்ன?
ஏற்கனவே கூறினோம். படைத்தல், பரிபாலித்தல், உணவு வழங்குதல், உயிர்ப்பித்தல், மரணிக்க செய்தல், இது அனைத்தும் இப்படிப்பட்ட இந்த செயல்கள் இதைத்தான் ருபூபியத் என்று சொல்வோம். இதை அல்லாஹ் மட்டுமே தான் செய்ய முடியும் என்று இருப்பது ருபூபியத்திலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இதில் கூட இணை வைக்கக்கூடிய இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் இதில் கூட. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை என்ன சொல்வார்கள் கேட்டால் இதற்கெல்லாம் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள். அதனால்தான் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தௌஹீதுல் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத், இந்த மூன்றும் ருபூபியத் படைத்தல் பரிபாலித்தல், உலூஹியத் வணக்க வழிபாடுகள், அஸ்மா வஸ் சிஃபாத் அல்லாஹ்வுடைய, இது இன்ஷா அல்லாஹ் பின்னால் படிப்போம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளில், அந்த பெயர் பண்புகளில் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. எப்படி? இந்த பண்பு இவரிடம் இருக்கிறது, இந்த செயல் இவராலும் செய்ய முடியும், இந்த பெயருக்கு சூட்டமானவர் இவரும் கூட என்று அல்லாஹ்விற்கு பெயர் பண்புகளில் இணை வைப்பது. சுப்ஹானல்லாஹ், இது அனைத்தும் இணை வைப்பு. இதைத்தான் ஷிர்க் என்று முதல் காரியம். இது இருந்தால் ஒருவருடைய இஸ்லாத்தை என்ன செய்துவிடும்? முறித்துவிடும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ருபூபியத்தை பொறுத்தவரை இதுதான் விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே பல இடங்களில் இந்த ருபூபியத்தான விஷயத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் தெளிவாக கூறுகிறான். ஆனால் தெரிந்தும் மனிதர்கள் சுப்ஹானல்லாஹ் இதில் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் தேட மாட்டேங்கிறார்கள். இதைத்தான் நாம் 4 சட்டத்தில் கவாயிதுல் அர்பாவிலே படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திரிலே 35வது சூரா 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹல் மின் காலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், வானத்திலும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு இதை படைத்தவன் யார்? யார் உங்களுக்கு இதை செய்தது? அல்லாஹ்வை தவிர வேறு யார்? வேறு யாரும் இல்லை. அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு இந்த உணவை வழங்கினது, உங்களுக்கு இந்த ரிஸ்கை வழங்கினது, இந்த ரிஸ்கை உங்களுக்கு கொடுத்தது. ஆனாலும் நீங்கள் அவன் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ், இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஷிர்கிற்கு, இந்த இணை வைத்தலிற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ரூபியத்தும் சாதாரண விஷயம் அல்ல. ஏனெனில் ஒரு மனிதன் இந்த இபாதத்திலே அவனிடம் இணை வைப்பு வந்துவிட்டது என்றால் அவனுடைய அமல்கள் பாழாகிவிடும். வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. அவர் என்ன அமல் செய்திருந்தாலும் சரி. இன்னும் சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத் இந்த இடத்தில் சொல்கிறார்கள், சதகா, அவர் தானம் தர்மம், அவர் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு, உறவுகளை பேணுதல், உற்றார்களோடு நல்லபடியில் இருந்தல், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் என்று எந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாட்டை நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்றால், அல்லாஹ்விற்கு தொழ வேண்டிய தொழுகையை நீங்கள் மற்றவர்களுக்கு தொழுதீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் மற்றவர்களை தர்காக்களிடம் சென்று அழைத்து பிரார்த்தித்தால், அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேட வேண்டிய ஒருவன் தர்காக்களுக்கு சென்று உதவி தேடுகிறது, பாதுகாப்பு தேடுவது, அறுத்து பலியிடுவது, சத்தியம் இடுவது, நேர்ச்சை செய்வது என்ற இந்த வணக்க வழிபாடை செய்தால் நீ எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக, ஏன் நோபல் பிரைஸ் என்று இந்த இறை நிராகரிப்பாளர்கள் என்று மிக பெரும் ஒரு விருதாக கருதக்கூடியவராக இன்று இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, நீ அல்லாஹ் முன்னால் ஒரு இணை வைப்பாடு. அதே நிலையில் நீங்கள் மரணித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் ஹராம், உங்களுக்கு சொர்க்கம் ஹராம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, என்னதான் நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் சிறந்து விளங்கியிருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றியும் நீங்கள் செய்த மற்ற காரியங்கள் உங்களுக்கு பயன்படுத்தாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், வலக்கத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலக வ லதகூனன்ன மினல் காசிரீன். உங்களுக்கும் சரி, உங்களுக்கு முன்னால் வரும் நபிமார்களுக்கும் சரி, நாங்கள் உங்களுக்கு வஹியாக அறிவித்தோம், லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும். நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும். மேலும் நீங்கள் நஷ்டவாதிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம் என்றால் இதோடைய தொடர்ச்சி அனைத்தையும் நாம் இதற்கு முன்னால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இதை நாம் பார்த்து விட்டோம். இந்த இணை வைப்பிற்கு இதற்கு என்ன
ஏன் அவர்கள் இவ்வாறு இணை வைத்தார்கள்? என்ன சொன்னார்கள்? இத்தனைக்கும் அல்லாஹ்தான் என்று சொல்லி அவர்கள் ஏன் இணை வைத்தார்கள்? ஏனெனில் அவர்களிடம் இந்த சுபஹா இருந்தது, இந்த ஒரு சூழ்ச்சி, இந்த ஒரு கேள்வி, இதில் தான் மாட்டிக்கொண்டார்கள். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அஜீப் இன்ன ஹாதிஹில் ஆயாத் அல்லதி தஸ்ததில்லுன பிஹி அலைனா இன்னமா நஸல ஃபி குஃபார் குரைஷ். தய்யிப், என்னுடைய கேள்வி இப்போது ஷேக் ஒரு நூலாசிரியர், அதாவது இந்த நூலுக்கு விளக்கம் எழுதின என்னுடைய ஆசிரியர் அவர்கள் இங்கே கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், இந்த இடைவைப்பு பற்றின ஆயத்தெல்லாம் வருகிறது அல்லவா குர்ஆனிலே, இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஆயத்தெல்லாம் நீங்கள் சொல்லுகிறது எல்லாம் சரிதான், ஆனால் இது யாருக்கு இறங்கினது தெரியுமா? இது யாருக்கு இறங்கினது என்றால் குறைஷிகள், குஃபார் குறைஷ், அன்று இருந்த காஃபிராக இருந்த குறைஷிகளுக்கும். யார் அவர்கள்? கானூ யஅபுதூனல் அஸ்னாமுல் அவ்தான், சிலைகளை வணங்கினவர்களாக, சிலைகள் ஜின்கள் இதை வணங்கினார்கள், அவர்களுக்கு தான் இறங்கினதை தவிர நீங்கள் எப்படி அதை நபிமார்களுக்கும், நாங்கள் நபிமார்களுக்கு செய்யக்கூடிய வணக்க அந்த மரியாதைகள், நல்லவர்கள் சாலிஹீன்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை, இதை எப்படி நீங்கள் முடிச்சு போடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு என்ன பதில்? அவர்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? இதெல்லாம், இந்த ஆயத்தெல்லாம், இதெல்லாம் யாருக்கு இறங்கினதாம்? சிலைகளை வணங்கி கொண்டிருந்த குறைஷிகளுக்கு இறங்கினதாம். அது எப்படி நீங்கள் நபிமார்கள், நல்லோர்கள், அல்லாஹ் நடிகார்களே, அந்த சிலைகள் யார்? அந்த சிலைகள் எவ்வாறு உருவானது? அந்த சிலைகளுடைய அடிப்படை என்ன? ஏதோ பெரிய கேள்வியை கேட்டு, இன்னும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு இதற்கு பதில் கூறக்கூடியவர்கள் என்றால் நாம் இருப்பது சத்தியம் என்று இந்த மக்கள், அப்பாவி மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இந்த சிலைகள் யார்? நாங்கள் நல்லோர்களுக்குத்தான் மரியாதை செலுத்துகிறோம், அதே நல்லோர்களுக்குத்தான் அந்த சிலைகளை வைத்து மரியாதை செய்தார்கள். அந்த சிலைகள் யார்? அந்த சிலைகள் அந்த நல்லோர்கள். நல்லோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் மத்திய மரியாதையான ஒருவர், இவர் சமூகம் மதிக்கக்கூடிய ஒருவர், இவர் மரணித்தால் இவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்றுதான் இவர்கள் உருவாக்கினார்கள். அவர்களை சிலைகளை உருவாக்கினார்கள், நீங்கள் கபூர்களை உருவாக்கினீர்கள், அவ்வளவுதான். என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. இது அனைத்துமே இணைவைப்பு. இதைதான் நாம் கவாய்தில் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை? யாரையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. யாரை கொண்டு இணை வைப்பது என்பது முக்கியமல்ல, யாருக்கு இணை வைத்தாய் அதுதான் முக்கியம். நீ கல்லை வைப்பதோ, நான் அது பாருங்கள், அவர்கள் எல்லாம் ஏனென்றால் இந்த மக்களை எப்படி ஏமாற்றுவது? நம்ம என்னங்க சிலைக்காங்க வணக்கம் செலுத்துறோம், சிலையிடமா நாங்க கேட்கிறோம், ஏதோ இவர் என்ன தௌஹீதை மக்களுக்கு சொல்லித் தருவது போல் ஒரு பிம்பம். சிலைக்கா நாம செய்யறோம், சிலைக்கா பண்றோம், அவங்க எல்லாம் சிலைக்கு செய்தார்கள் குறைஷிகள், அங்கிருந்த காஃபிர்கள். நாம் சிலைகளுக்கெல்லாம் செய்வதில்லை, நாம் வலிமார்களுக்கு செய்கிறோம். வலிமார்களாக இருந்தால் என்ன, சிலைகளாக இருந்தால் என்ன? முதலில் அந்த சிலைகள் யார்? அந்த சிலைகள் வரலாறு என்ன? லாத், மனா, உஸ்ஸா, இவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் யார்? லாத் மாவு செய்யக்கூடிய ஒரு ஹாஜிகளுக்கு உணவு வழங்கி கொண்டிருந்த ஒரு மனிதர். மிக மக்கள் அந்த சமூகத்திடம் பெரிய மதிப்பை, நன்மதிப்பை பெற்றார். மரணித்தவுடன் தூக்கி வணங்கி விட்டார்கள், வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதானே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் என்று இருக்கக்கூடிய வணக்க வழிபாடை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு நீங்கள் தர முடியாது. அல்லாஹ் நடிகார்களே, இதையெல்லாம் தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். இப்போது பார்க்கக்கூடிய விஷயம் இது. ஆனால் தான் நாம் இதை சுருக்கமாக இந்த இடத்திலே நாம் முடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, இதுதான் முதல் விஷயம். அதனால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எக்காரணத்திற்கும் இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நாம் ஆளாகக்கூடாது. அப்பாவி முஸ்லிம்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரம் இது. நபிமார்கள் வணங்கினார்கள், நபிமார்களை வணங்கினார்கள், சாலிஹீன்களை வணங்கினார்கள், கற்கள், சிலைகள், இதெல்லாம் என்ன காரணம்? கிதாபு தௌஹீதிலே படித்தோம். ஷிர்க் உருவானதற்கான அடிப்படை என்ன? யாருக்கு தெரியும்? ஷிர்க் எதனால் உருவாகினது? இரண்டு விஷயத்தை இந்த விளக்கவுரை எழுதக்கூடிய ஷேக் அரஃபாத் அவர்கள் அழகாக விளக்குகிறார். இரண்டு விஷயம். இணை வைப்பிற்கு, அல்லாஹ்விற்கு ஒருவனை இணை வைத்ததற்கான காரணம் இந்த இரண்டு அடிப்படையில் தான் உருவானது. முதல் விஷயம் கிதாபு தௌஹீதில் படித்தோம். அல் குலூ ஃபி ஸாலிஹீன், நல்லோர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மரியாதை தரும் என்ற பெயரில் வரம்பு மீறுதல். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ் நடிகார்களே, அல் குலூ ஃபி மஹப்பத்தி ஸாலிஹீன்,
நல்லோர்களை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற அந்த போர்வையில் வரம்பு மீறி அல்லாஹ் விதித்த அந்த வரம்பை மீறி போனதுதான் என்ன ஆனது அல்லாஹ்விற்கே இணை வைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? வரம்பை மீறினார்கள். ஒரு நபியை நபியாக பார்க்காமல் நபியை வணங்கக்கூடியவர்களாக கடவுளாக பார்த்தார்கள். குலு, எக்ஸ்ட்ரீமிசம். இதைத்தான் எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லுவோம். அது குலு. எல்லா நேரத்திலும் குலு என்பது, எக்ஸ்ட்ரீமிசம் என்பது பெரிய முசீபத். சுப்ஹானல்லாஹ். அது பயங்கரவாதமாக இருக்கட்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீவிரவாதம், பயங்கரவாதமாக இருக்கட்டும், இதுவும் குலு, இதுவும் எக்ஸ்ட்ரீமிசம். மார்க்கம் தடுக்கக்கூடியது. அதே போல மார்க்கத்தில் எந்த விதமான பற்றும் இல்லாமல், எந்த விதமான ஒரு மார்க்கத்திலே எந்த விதமான பற்றும் இல்லாமல் ஒருவர் இவ்வாறு ஒருவர் இவ்வாறு, அலட்சிய போக்கு ஒருவரிடம் வரம்பு மீறுதல், இது ரெண்டுமே ஆபத்து. அல்லாஹ் நடிகார்கள், இது இரண்டுமே விஷம் சமுதாயத்திற்கு, நம் சமூகத்திற்கு. இதிலே யார் நடுவிலே இந்த இடத்திலே நிற்கிறார்களோ அவர்கள் தான் சத்தியவாதிகள். இது முதல் விஷயம், அல் குலூ ஃபி மஹப்பத்தி ஸாலிஹீன். இரண்டாவது விஷயம் என்ன? இணை வைத்தலுக்கு 4 சட்டத்தில் நாம் படித்தோம் இந்த ஒரு விஷயத்தை. அல்லாஹ்வின் அது சம்பந்தப்பட்டது தான், அது சம்பந்தப்பட்டது. ஆனால் வேற ஒரு விஷயம், அல்லாஹ்வின் மீது தப்பான எண்ணம் கொள்ளுதல், அல்லாஹ்வை குறைத்து மதிப்பிடுவது, கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம் கொள்வது அல்லாஹ்வின் மீது. எப்படி? நீ என்னை கேட்டால் பதில் கொடுக்க நான் இருக்கிறேன் உனக்கு, நீ என்னிடம் கேள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் என்ன மக்கள் நினைக்கிறார்கள்? அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்பதற்கு பதிலாக இவர் மூலமாக போனால் எனக்கு பதில் கிடைக்கும் என்று நீ அல்லாஹ்வை குறைத்து மதிப்பிடுவது, அல்லாஹ்வின் மீது கெட்டெண்ணம் கொள்வது, அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணம் கொள்வதுதான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளைப்படுவது. இஸாஅத்துல் ظن பில்லாஹ் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்க அல்லாஹ்வின் அடியார்களே. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் யாரும் தேவையில்லை. நபிமார்கள் இல்லாமல் நீங்க இஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? நபிமார்கள் இல்லாமல், அவுலியாக்கள் இல்லாமல் இந்த மார்க்கத்தை சுமந்து குமந்து உயிரை தியாகம் செய்து சஹாபாக்கள், தாபீன்கள் இவர்கள் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கம் வந்து விட்டதா என்று கேட்டால் இது எவ்வளவு பெரிய ஒரு நாசவேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தப்லீக் அல்லாஹ்விடமிருந்து மார்க்கத்தை கொண்டு வருவதற்குத்தான் இவர்கள் இடைத்தரகர்களாக, மத்தியஸ்தர்களாக இருந்தார்கள். மந்த மார்க்கத்தை அந்த அடியானுக்கும் அல்லாஹ்விற்குமான அந்த நேரடி தொடர்பிற்கு நடுவிலே வருவது இணை வைப்பு. அது வேறு, இது வேறு. தப்லீக் அதாவது மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகத்தான் நபிமார்களும் சஹாபாக்களும் எந்த ஒருவராக இப்போது இந்த கல்வி எனக்கு கற்றுத் தந்தார்கள் ஷேக் அரபாத் அவர்கள். என்ன, எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த ஒரு காரணி, அதனால் நான் அவரிடம் கேட்பேனா துஆவை? எப்படி கேட்க முடியும்? நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் இத்தனை பேரும், நான் உங்களுக்கு கற்றுத்தந்ததால் என் மூலியமாக என்னிடம் கேட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டுமா? இதுதான் விஷம், இதுதான் தவறு. இதை புரிந்து கொள்ளக்கூடிய சமுதாயம் இன்று இல்லை. சுப்ஹானல்லாஹ். இல்லை, நீங்கள் மரியாதை தர மாட்டேங்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம். அவர்கள் மூலம் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கம் வந்து விட்டதா? யார் அதை மறுத்தார்? யார் மறுத்தது? அவர்கள் மூலியமாகத்தான் மார்க்கம் வந்தது. யாராவது மறுப்போமா? யாரும் மறுக்கவில்லை. ஆனால் எதற்காக வந்தார்கள்? அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய் என்று சொல்ல வந்தார்கள். வந்தவர்களை பிடித்து நீங்கள் தான் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வாங்கி தர வேண்டும் என்றால் என்ன நியாயம் இது? சுப்ஹானல்லாஹ். அதனால் 2 விஷயம், அல் குலூ ஃபி மஹப்பத்தி ஸாலிஹீன் வல் இஸாஅத்து ظن பில்லாஹ் வஹதானி. இந்த இரண்டு விஷயங்களும் இணை வைப்புடைய அடிப்படை காரணிகளாக இருக்கிறது. வரம்பு மீறுதல், சாலிஹீன்கள் நல்லவர்களை விரும்புவது, அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்ற போர்வையில் வரம்பு மீறுதல் தான் இன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்துணை பலாக்களும் அத்துணை முசீபத்துகளும். இரண்டாவது, அல்லாஹ்வின் மீது தவறான தப்பான எண்ணம் கொள்ளுதல். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் இந்த இணை வைப்பு, இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயத்தை பாருங்கள், இதோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் எதோடு சம்பந்தப்பட்டது? தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் மத்தியஸ்தர்களை உண்டாக்கி
அவர்களை அழைத்து அவர்களிடம் ஷஃபாஅத்தை பரிந்துரையை கேட்டு மற்றும் அவர்களின் மேல் தன் காரியங்களை ஒப்படைப்பவர். அல்லாஹ் அக்பர். அறிஞர்களின் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் அவர் காஃபிராவார். எந்த ஹிலாஃபும் எந்த முரண்பாடும் இல்லை. எல்லா உலமாக்களும் ஒத்த கருத்தில் இருக்கிறார்கள். என்ன? எதில்? யார் தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் மத்தியஸ்தர்களை உருவாக்கி நடுவிலே இன்டர்செஷன்ஸ் இதை உருவாக்கி அவர்களை அழைத்து, யாரை நடுவிலே நீ வைத்திருக்கிறாயோ, யா கௌஸ், யா மொஹிதீன், யா அப்துல் காதர் ஜீலானி, யா ஹசன், யா ஹுசைன் என்றெல்லாம் இன்று அழைத்து கொண்டிருக்கிறார்களே, யா மஹதி என்றெல்லாம், யா நாகூர், இப்படியெல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அழைத்து அவர்களிடம் ஷஃபாஅத்தை கேட்டு அவர்களின் மேல் தன் காரியங்களை ஒப்படைப்பவர். தவக்குல், தவக்குல் வைப்பது பார்த்திருக்கிறோம். வாகனத்தில் ஏறி உட்காருவார். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லாமல் யா கௌஸ் யா முஹிதீன் என்று சொல்லி காரிலே அமர்வார். முஸ்லிமா இவர்? இவர் முஸ்லிமா? யா கௌஸ் யா முஹிதீன் என்று சொல்லி காரிலிருந்து இறங்குவார். தடுக்கினால் யா கௌஸ் என்று சொல்லுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, இந்த விஷயம் சாதாரண விஷயங்கள் அல்ல, இரண்டுமே மிக முக்கியமான விஷயங்கள். இதையெல்லாம் தெளிவாக நாம் படித்திருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். இதுதான், இந்த இரண்டு தான், இந்த இரண்டுடைய விளக்கம் தான் 4 சட்டங்கள். இந்த 2 நாகிது, இந்த 2 இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய இந்த முதலாவதும் இரண்டாவதும் தான் என்ன? 4 சட்டங்கள். தயவு செய்து அந்த வகுப்பை எடுத்து போய் மறுபடியும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நடிகார்களே. ஏனெனில் இந்த இரண்டும் அதுதான். படித்தவர்களுக்கு தெரியும், இது எதுவும் புதுது அல்ல. அவர்களுக்கு தனக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் மத்தியஸ்தர்கள் உண்டாக்கி ஷஃபாத், இத்தனைக்கும் அல்லாஹ் என்று கூறுவார்கள். பின்பு ஏன் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள் என்று கேட்டால், ஷஃபாத்துக்காக நாங்கள் அவர்கள் கேட்கிறோம். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் தருவான், ஆனால் இவர்கள் மூலியமாக கேட்கிறோம். இதுதான் நினைவைப்பு. அதே இரண்டாவதிலே தனியாக நூலாசிரியர் நினைத்திருந்தால் இதை என்ன செய்திருக்கலாம்? வெறுமன ஒரே வார்த்தையில் ஷிர்க் என்று போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. என்ன? ஷிர்க்கையே 2ஆக விளக்குகிறார்கள் வெளிப்படையாக. அப்போதுதான் நம்மை போல இந்த நம்மளுடைய புத்திக்கு நல்ல தெளிவாக எட்ட வேண்டும் என்பதற்காக 2ஆக பிரித்து எழுதியிருக்கிறார்கள் நூலாசிரியர். அப்படி இல்லை என்றால் இதுதான் எங்கே வரும்? ஷிர்காக வரும். ஷிர்க் என்றால் இதெல்லாம் ஷிர்க்கு தானே, இரண்டுமே ஷிர்க்கு தான். ஆனால் அதை விளக்குகிறார்கள் 2ஆவதிலே. அப்போது மக்களுக்கு தெரியும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அல்லாஹ் நடிகார்களே. அதனால் இப்படிப்பட்டவர்கள். அதே போல் தவக்குல், உங்களுடைய காரியங்கள் அல்லாஹ்வை தான் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே. இதையும் கிதாபுத் தௌஹீதிலே தெளிவாக படித்தோம். தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் நடைபெற வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹை சார்ந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவன் மீது தவக்குல் வைக்க வேண்டுமே தவிர, இவர் எனக்கு செய்து கொடுத்து விடுவார், இவர் எனக்கு பண்ணி கொடுத்து விடுவார் என்று அவரை ஒரு காரணி, உங்களுக்கு வேலை தருபவராக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம், உங்களுடைய பாஸாக இருக்கலாம், இவர் எனக்கு எல்லாம் செய்து விடுவார், யாரின் மீது தவக்குல் வைக்கிறீர்கள்? அவர் ஒரு காரணியை தவிர அந்த ப்ரொமோஷன் என்பது யாரிடம் இருந்து வரும்? உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வரும். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார அடுத்த நிலை என்பதற்கு ஒரு காரணம் ப்ரொமோஷன் என்று சொன்னால், அந்த ப்ரொமோஷனை யாரின் மீது தவக்குல் வைப்பீர்கள்? யாரை எதிர்பார்த்திருப்பீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை தருபவர் ஒரு காரணியை தவிர, உங்களுக்கு மேல்மட்டமாக இருக்கக்கூடியவர்கள், மேலிடத்தில் இருப்பவர் ஒரு காரணியை தவிர, அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தவக்குல் வைக்கக்கூடாது. இது என்ன என்று சொல்லுவோம்? ரிலையன்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் மீது சார்ந்து இருப்பது, டிபெண்ட் ஆகுவது. அதனால் அல்லாஹ் நடிகார்கள், இந்த விஷயம் எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 3வது விஷயம், இணை வைப்பாளர்களை காஃபிர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதிருப்பது. சுப்ஹானல்லாஹ். யாரை இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் காஃபிர் என்று சொல்கிறதோ, முத்திரையிடுகிறதோ, அவரை காஃபிர் என்று நம்பாமல் இருப்பது, அல்லது தெளிவாக நிராகரித்ததற்கு பிறகும் அவர்களின் நிராகரிப்பில் சந்தேகம் கொள்வது. இல்லை இல்லை, இது இணை வைப்பாக இருக்காது, அல்லது இது குஃப்ராக இருக்காது, அல்லது இல்லை இவர் முஸ்லீம் தான், இல்லை இல்லை இவர் கிறிஸ்துவர்கள் எல்லாம் அவர்களும் அல்லாஹை தானே வழங்கினார்கள், அந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவர்கள். அதனால்
அந்த யூதர்கள் என்று ஒரு காலத்தை காட்டி நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தொப்புள் குடி உறவு, ஒரு தாய் பிள்ளைகள், தொப்புள் குடி உறவு. அல்லாஹ் முஸ்தஆன். தெளிவாக நிராகரித்ததற்கு பிறகும் அவர்களின் நிராகரிப்பில் சந்தேகம் கொள்வது அல்லது அவர்களின் சித்தாந்தங்களை சரி காண்பது, இவர்கள் அனைவரும் அறிஞர்களின் ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் காஃபிர்களாவார்கள். மிக முக்கியமான விஷயம் இது. மிக முக்கியமான சம்பவங்கள், வரலாறு சம்பவங்கள் நமக்கு தெளிவாக காட்டப் போகிறது இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதை அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பார்ப்போம். وأقول قولي هذا واستغفر الله لي ولكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.